மக்கள் ஆதரிச்சாங்கன்னா சரி அவர் முதலமைச்சர் சரி வரட்டும். என்னப்ப இல்ல அவன் கூட போறாரு சரி அதை விடுங்க, அதை மக்கள் தீர்மானிக்கிறது. இது ஏன் ப்ரோ மக்கள் தானே நாங்களும் மக்கள் தானே. என்ன ப்ரோ? நாங்களும் மக்கள் தானே, மக்கள் ஒருத்தர் தானே நாங்களும். அதான் ப்ரோ, மக்கள் நீங்களும் ஒருத்தர் தான். அப்ப அதுக்குன்னு நம்ம முட்டை எடுத்து அவர் அடிக்கலாமா ப்ரோ? ஓ முட்டையை நான் வரைக்கும் வீசிருக்கேன். முட்டையை வரைக்கும் வீசிருக்கேனா? இல்ல நீங்க ஓட்டு போடும்போது நீங்க ஓட்டு போடாம இது பண்ண அது இது பண்ணுங்க ப்ரோ. நீங்க இல்ல அங்க சீமான் வந்து அங்க சீமான் வந்து லாரியில அடிபட்டு செத்துருன்னு சொன்னதுக்குலாம் உங்களுக்கு எல்லாம் கொந்தளிக்கல. யாரு? சீமானு. நாங்க கொந்தளிச்சோம் ப்ரோ, எல்லாம் தான் அவர்கிட்ட கேட்டோம். என்ன கொந்தளிச்சீங்க? அங்க திமுக அதிமுக இருந்து எல்லாம் போட்டு வறுத்தெடுக்கிறாங்க. உங்களுக்கு நாங்க ஸ்பேஸ்ல பேசணும் உங்களுக்கு கொதிக்குதோ? சரி ப்ரோ, அவங்களுக்கு தான் நாங்க பேசணும் சரிங்களா. என்னோட இது ட்விட்டரோட ஐடியில எடுத்து பாருங்க. சீமான் எவ்வளவு பேசிருக்கு என்னன்னு தெரியும். நாங்க என்ன சொல்றோம் ப்ரோ, கடந்த 4-5 வருஷமா இங்க ட்விட்டர்ல விஜய் ரசிகர்கள் ரஜினியை எவ்வளவு டெத் அபியூஸ் பண்ணீங்க? அதுக்கெல்லாம் அதெல்லாம் எங்க அது வந்து இல்ல அது சினிமாக்கள் இருக்கும்போது அது வந்து ரசிகர்கள் சார் இல்ல முந்தானத்து போட்டதுல டெத் அபியூஸ் பண்ணதுக்கு எடுத்து காட்டவா? முந்தானேத்துங்களா ப்ரோ? அது வேணும்னே கூட டிஎம்கேல இருந்து கூட இல்ல எதிர்கட்சியில இருந்து கூட இது மாதிரி வேணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்பேஸ் போட்டு டிவிகே ஐடி டிபி வச்சுக்கிட்டு தான் எல்லாரும் ஸ்பேஸ் போட்டாங்க. ப்ரூஃபோட வச்சிருக்கேன். ப்ரோ இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப நான் கூட வந்து இல்ல நான் கூட இப்போ ஐடி ஒண்ணு புதுசா ஒண்ணு ஓபன் பண்ணி ரஜினி இல்ல ப்ரோ நான் கூட இப்போ ஐடி புதுசா ஒண்ணு ஓபன் பண்ணி ரஜினி சாரோட சொல்றேன் கேளுங்க. முதல்ல சொல்றதை கேளுங்க. முந்தானேத்து ஹாப்பி விஷ் டு விடாமுயற்சி சொல்லி ஸ்பேஸ் போட்டு உள்ள ரஜினியை டெத் அபியூஸ் பண்ணிட்டு இருந்தது. இது எத்தனை ரெக்கார்டிங் வேணும்? 28 நிமிஷம் 36 செகண்ட் இந்த மாதிரி பல ரெக்கார்டிங் கூட வச்சிருக்கிறேன். அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க? சரிங்க ப்ரோ, ஓகே சரி அவங்க பேசணும் கூட பேசிட்டு போட்டோம். தப்புதான், ஓகே. இப்ப நாம அதுக்குன்னு வந்து ரசிகர்கள் சண்டை அது நீங்க தப்புன்னு சொல்லி முடிச்சிடுறீங்க. ஆனா இங்க ஒரு ஸ்பேஸ்ல உட்கார்ந்து டெய்லி உட்கார்ந்து இது இப்ப கூட கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு 1 hour முன்னாடி ஸ்பேஸ் போட்டதுல கூட ஃபுல்லா டெத் அபியூஸ் பண்ணானுங்க. இதெல்லாம் எந்த லிஸ்ட்ல சேர்றது? ப்ரோ நீங்களே கம்ப்ளைண்ட் கொடுங்க ப்ரோ, நீங்களே கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீங்களே வந்து ஸ்பேஸ்ல கேளுங்க. யாரா இருந்தாலும் தப்புதான், நாங்க இல்ல யாரா இருந்தாலும் தப்புதான், நாங்க இல்லன்னு சொல்லி சொல்லல. அதுக்குன்னு வந்து ஒருத்தர் வந்து நீங்க வந்து ஒரு அரசியல் தலைவர் அவர் வராரு, அவர் வந்து நீங்க இப்படி வந்து வன்மையா அது வந்து நீங்க இப்படி பேசும்போது இது எப்படி ப்ரோ? இது அவர் வந்து ப்ரோ நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து நீங்க உங்க ஊர் மக்கள் கிட்ட உங்க ஊர் மக்கள் நீங்க உங்க ஊர் மக்கள் போங்க, உங்க ஊர் மக்கள் கிட்ட நீங்க போங்க. வந்து ரஜினி இப்படி பேசுறாரு பண்றாரு, இவங்க ரசிகர்லாம் பேசுறாங்க, அதனால வந்து அவரை நீங்க வந்து புறக்கணிங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. ஓட்டு போடாம நீங்க இது பண்ணுங்க ப்ரோ. அவர் வந்து மக்கள் வந்து என்ன ப்ரோ அத சொன்னா ஏன் விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அபியூஸ் பண்றீங்க? அதுதான் என்ன சொல்றேன்னா, யாரு வந்து அபியூஸ் பண்றாங்களோ நீங்க அவங்களோட ஐடி எடுங்க. அவங்களோட ஐடி எடுத்து நீங்க வந்து இப்ப எத்தனை பேர் வந்து ஃபோன் பண்ணி குடும்பத்தோட கொளுத்திடுவேன், உன்னை கொன்னுடுவேன், கழுத்தறுத்துருவேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் இப்ப கொலை மிரட்டல் எடுத்தது எல்லாத்தையும் எடுத்து போட்டு நானும் கேஸ் கொடுக்க தான் போறேன். ரைட்டா? ஆனா இப்ப அது வேற. நான் என்ன கேக்குறேன், ஸ்பேஸ்ல வந்து வரேங்க. இதெல்லாம் புதுசு இல்லையா? வரேன் இரியா. நான் என்ன சொல்றேன், நீங்க எவ்வளவு விஜய் ரசிகர்கள் நீங்க ரஜினியை டெத் அபியூஸ் பண்ணி ஸ்பேஸ்ல எல்லாம் பேசிருக்கீங்க, ரஜினி ஃபேமிலி எடுத்து வச்சு பேசுறீங்க. அதெல்லாம் ஃபேன் ஃபீட்ல முன்னாடி தான் ப்ரோ, இப்ப பேசுறது இல்ல. முந்தானத்து பேசுனதெல்லாம் எடுத்து போட்டு காட்டினா எங்க போய் வைப்பீங்க எல்லாத்தையும்? நான் அதுதான் சொல்றேன். இப்ப நான் அதுக்கு என்ன சொல்றேன்னா, அவங்களோட ஐடியில எடுத்து நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு தான் சொல்றேன். யாரு பண்ணாலும் தப்புதான் சொல்லி சொல்றேன். இங்க இருக்கிற பொம்பளைங்க முத கொண்ட போட்டோ எடுத்து டிஎல் எடுத்து போட்டு விட்டு அசிங்கப்படுத்தி மாஃபிங் பண்ணி எடுத்து போட்டீங்களா? அதெல்லாம் எந்த லிஸ்ட்ல வரும்? அவங்க எல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க. அதுதான் ஐடி பேரை சொல்லவா? உங்க கட்சியில உண்மையில பைலா இருக்கு அப்படின்னா நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நடவடிக்கை கண்டிப்பா எடுப்பாங்க. அப்படியா? நானும் நீங்க எனக்கு வந்து 60 மேல இருக்கு. ஐடி இருக்கு சிவசக்தி. இது விஜய் ப்ரோ நான் வந்து ஐடிக்கு மேல இருக்கு. ஐயா ஒண்ணு நீங்க பேசணும். சரிங்க ப்ரோ. இல்ல நான் பேசுறது கேட்கணும். வந்து ஒன்று இல்ல நீங்க பேசணும், இல்ல நான் பேசுறத கேட்கணும். ரெண்டுமே இல்லாம மாத்தி மாத்தி சொல்றேன். கீழ இருக்கிறவங்களுக்கு புரியாது. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க.
விஜய் அவர்கள் வந்து ஆரம்பத்துல வந்து ரஜினி அவர் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தாரு. சரிங்களா? அது ஒரு காலகட்டம் உடனே சரி பின்னாடி வந்து ஒருவேளை நம்மளுக்கு அரசியல் வந்து நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு ரீசனால அப்படியே ரஜினி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே எம்ஜிஆரோட சாயல் எடுத்து அவர் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ப்ரோ இப்ப நியூஸ்ல எல்லாத்துலயுமே வந்து ஒரு பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் வந்து அது முன்ன பின்ன தான் ப்ரோ போடுவாங்க. ரஜினி வந்து உங்களுக்கு தெரியும். அவர் வந்து எப்பயுமே டாப்ல இருப்பாரு. இந்த பாக்ஸ் சரிங்களா? இந்த பாக்ஸ் ஆபீஸ் எல்லாம் வந்து இந்த விஜய் ரசிகர்கள் வேணா கட்டமைப்பு பண்ணி நீங்க வேணா சண்டை போடலாம். இங்க பாக்ஸ் ஆபீஸ் சண்டை கிடையாது. ஓகேவா? இங்க அரசியல் தான் பிரச்சனை. ஓகேவா? ஏன்னா எந்த இடத்திலுமே ரஜினிக்கு பாக்ஸ் ஆபீஸ்லயும் சரி சினிமா துறையில ரஜினிக்கு இங்க விஜய் கொண்டு வந்தா அந்த கட்டமைப்புலாம் சிவசக்தி நான் பேசுறேன். ரஜினி தாண்டிட்டு போயிட்டாரு. சிவசக்தி நான் பேசுறது கேக்குதா கேக்கல? ப்ரோ நான் ஃபுல்லா சொல்லிடுறேன். பேசுறது பிரேக் ஆகுது சிவசக்தி. ஃபுல்லா சொல்லிடுறேன். சிவசக்தி நீங்க பேசுறது பிரேக் ஆகுது. இல்ல. சரியா? நீங்க பேசுறது முதல்ல பிரேக் ஆகுது. முதல்ல நான் சொல்றதையா காதுல வாங்குங்க. உங்களுக்கு என்ன வேணும்? அவர் எங்க வேணாலும் பிரச்சாரத்துக்கு வருவாரு. உங்களுடைய எதிர்ப்பை நீங்க தெரிவிச்சுக்கலாம் அப்படின்றீங்க. அப்படிதானே? கேக்குதா கேக்கலையா? ஆமா ப்ரோ. சரி. ரஜினியை பிடிக்கல அப்படின்னா நீங்க உட்காந்து ஆன்லைன்ல இருக்கக்கூடிய இப்ப ஆன்லைன்ல இருக்கிற விஷயத்த பேசுறது அபியூஸ் பண்ணி ஃபேமிலி அபியூஸ் பண்ணி எல்லாம் பேசுறீங்களே அதெல்லாம் எந்த லிஸ்ட்ல வரும்? டெத் அபியூஸ் பண்ணி பாடி பிக்சர்ஸ்ல ரஜினி பேசுறீங்களா அதெல்லாம் எந்த லிஸ்ட்ல வரும்? ப்ரோ பேசுறவங்க பேசிட்டு போட்டோம். அதே மாதிரி தான் ப்ரோ நான் பேசுறதா பேசிட்டு போட்டுமே ப்ரோ. நீங்க ஏன் ப்ரோ ட்ரிகர் ஆவீங்க? இல்ல ப்ரோ ட்ரிகர் ஆவறது இல்ல. நானும் வந்து அந்த ஐடிக்கு நீங்க சொன்ன ஐடி எனக்கு வந்து இது பண்ணி விடுங்க. நான் கூட அவங்களுக்கு கால் பண்ணி கேக்குறேன். ஏன்பா நாம தான் நீங்க டிஎல்ல போயிட்டு ட்விட்டர்ல இருக்கக்கூடிய விஜய் ரசிகன் ஐடில டாப் ஒரு 100 ஐடிஸ் எடுங்க. இப்ப அவனுங்க குரூப்ல டிவிக்கு பார்ட்டின்ற குரூப்ல வராயிருங்க. சொல்றது முதல்ல கேளுங்க. டிவிகே பார்ட்டின்ற குரூப்ல எங்க நீங்க யாராருக்கு காசு கொடுத்து யாராருக்கு நீங்க பே பண்ணி இங்க நியூஸ் சேனலுக்கு கொடுத்தீங்க? பாண்டாவோட டிஎம்ல போயிட்டு இது ட்வீட்டா போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி யாராட்ட கெஞ்சினீங்க? ஒட்டுமொத்தமா ஆர்கனைஸ் பண்ணி யாரெல்லாம் இதை ரெக்கார்டிங் எடுத்து போட்டு இது மாதிரி வேற மாதிரி திசை திருப்பீங்க அப்படின்றது இருக்கிற விஜய் ரசிகன் ஐடியில் உள்ள தெரியும். நான் எடுத்து போட்டு காட்டணும். என் கேள்வி ப்ரோ நானும் வந்து நானும் எங்க தலைமைக்கு எடுத்துட்டு போறேன். மாவட்ட செயலாளர் மூலியமா நானும் எடுத்துட்டு போறேன். சரிங்களா? ஒண்ணே நீங்க பேசுறத நான் கேட்டேன். இல்ல நீங்க ஃபுல்லா பேசுங்க நான் கேக்குறேன். எப்படி பேசுறது வந்து ஸ்டக் ஆகி கேக்குது. உங்களுக்கு சைடுல பிரேக் கேக்குது. எனக்கு நெட்வொர்க் சரியா தாங்க இருக்கு. இப்போ நீங்க பேசுறது வாய்ஸ் இதாகுது ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்கு. ராஜேஷ் நான் பேசுறது சரியா கேக்குதா? ஹலோ கேக்குது. நல்லாதான் கேக்குது. உங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு சிவசக்தி. லேட்டா வருது. நீங்க பேசுறது நெட்வொர்க் ப்ராப்ளம் தான் இருக்கு. சரி சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், இங்க ஆன்லைன்ல இருக்கக்கூடிய விஜய் ரசிகன் பண்றதெல்லாம் போய் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். ஆனா கண்டு காணாத மாதிரி அவன் ஃபேக் ஐடி ஓபன் பண்ணி எத்தனை மாஃபிங் இமேஜ் பண்ணி என்ன விடுங்க. சரி விடுங்க. என்ன அவன் மாஃபிங் பண்ணி இறக்குறதுலாம் விடுங்க. நான் அதுக்கெல்லாம் நான் வரல. ஆனா இங்க பொம்பளை எடுத்து போட்டு லிங்க் பண்ணி தவறான உறவுமுறை எடுத்து காட்டி போட்டு எந்த லிஸ்ட்ல வர்றது? அவங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க. எப்படி கேஸ் எடுப்பீங்க? அப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் கேஸ் எடுப்பீங்க. ஆனா நீங்க வந்து சொந்தமா உங்க கட்சியில ஒழுங்கு நடவடிக்கை நீங்க எடுக்க மாட்டீங்க. அப்படித்தானே? அரசியலுக்கு வந்துட்டீங்க. இனிமேலாவது ஒழுங்கா மரியாதையா பேசணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. ஆன்லைன்ல இருக்கக்கூடிய ஐடி விங் ஒருங்கிணைப்பாளர் ராம்குமார் பத்திரிகையாளர் அபியூஸ் பண்ணி பேசலாம். அதுக்கு அடுத்து கீழே இருக்கக்கூடிய ரேவந்த்ல இருந்து ஆரம்பிச்சு எத்தனை பேரு சுரேஷாமி சச்சின்ன்ற பையன், கவின்ற பையன், ஜேடி அருண்ன்ற பையன், கனடா கார்த்திகன்ற பையன் எத்தனை ஐடி வேணும் உங்களுக்கு? எக்ஸ்பீரியன்றவன் எத்தனை பேர் வேணும் உங்களுக்கு? ஆன்லைன்ல உட்காந்து எவ்வளவு அபியூஸ் பண்ணானு என்னைக்காவது உட்காந்து கட்டமைச்சு அவனுக்கு தான் தூக்கி பதவி கொடுத்து வச்சிருக்கீங்க. ஊடக ஒருங்கிணைப்பாளர் சொல்லி பதவி கொடுத்து வச்சிருக்கீங்க. ரஜினியை டெத் அபியூஸ் பண்ணவனுக்கு அப்படி பார்த்தா டிஎம்கேல எத்தனை பேர் எஸ்பிபி இறந்ததுக்கும் ரஜினிக்கு என்ன சம்பந்தம்? கமெண்ட்ல உட்காந்து கேள்வி கேட்டு வச்சிருக்கான். இதுக்கெல்லாம் எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறது? இதெல்லாம் ரஜினி ரசிகா வேடிக்கை பார்க்கணும். அப்படித்தானே? இல்ல உங்களுக்கு தெரியாதா? எப்ப ட்விட்டருக்கு வந்தீங்க? இந்த ட்விட்டர்ல என்ன பண்றானுங்க? ரஜினி வச்சு என்னென்ன பண்றானுன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்படியே நேத்து பிறந்த காந்தி மாதிரி நேத்து பிறந்த புத்தர் மாதிரி அப்படியே எல்லாரும் வந்து பேசுறீங்க.
அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க பண்ணுவோம் கேட்காதீங்க, ஆனா நீங்க எல்லாம் பண்ணக்கூடாதுன்றாரு. நீங்க ஒரு சில ஐடியா கண்டுக்காம விடுறீங்களா, அந்த மாதிரி இந்த சைடு பண்றவங்கள கண்டுக்காம விடுங்க. நாங்க அப்படிதான் அபியூஸ் பண்ணுவோம், நீங்க கண்டுக்கூடாதுன்னா எப்படி? குடும்பத்தோட போட்டு தள்ளிடுவேன், கழுத்தறுத்துருவேன். இதெல்லாம் என்னது? இதுக்குதான் வரீங்களா அரசியலுக்கு? பயப்படாதீங்க, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. இப்ப இவர் வந்து மிரட்டுறாரா? விழுப்புரத்துல செவுத்து ஏறி குதிச்சு நாங்க தான் ஓடணும். பத்திரிகையோட புதிய தலைமுறை இல்ல சிவசக்தி, நீங்களே என்ன நினைக்கிறீங்க? ஏதோ நீங்க மிரட்டுற பொசிஷன்ல இருக்க மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. மிரட்டுங்க, கொஞ்சம் பயப்படுற அளவுக்கு மிரட்டுங்க, காமெடியா இருக்கு. ஆமா, பயப்படுற மாதிரி மிரட்டுங்க சிவசக்தி. புதுசு அரசியலுக்கு இவங்க அண்ணனே புதுசுதாங்க. இவங்க அண்ணனுக்கே என்னமோ பழந்துன்னு கொட்ட போட்ட மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அண்ணனே ஒரு தற்குறி. இல்ல இருந்தாலும் உங்களை மாதிரி இருக்க முடியுங்களாங்க? நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க அரசியலுக்கு வர? ஒருத்தனுக்கு ஒட்டுமொத்த டிவிக்கேவும் பயப்படுது, அப்படிதானே? ஒருத்தனுக்குங்களா? நான் இவ்வளவு நாள் நம்பல, ஆனா இன்னைக்கு நம்புறேன்பா. காலைல இருந்து ஆன்லைன்ல அழுதானுங்க, காசு செலவு பண்ணி நியூஸ் போடுறானுங்க, காசு செலவு பண்ணி மெசேஜ் அனுப்புறானுங்க. எப்பா ஆமாங்க ப்ரோ, நீங்க உங்க தலைவர் உங்க அரசியல் பலம் அவ்வளவுதானே? பரவாயில்ல விட்டுலாம், பட் நாங்க எங்க தலைவர் அது மாதிரி விட முடியாதுல்ல, அதுக்குதான். விடுங்க நீங்க. அப்ப நாங்க விட்டுருணுமா? அதான் அதனாலதான் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க விட்டு குத்துறணுமா? நீங்க அபியூஸ் பண்ணுங்க, ஃபேமிலி அபியூஸ் பண்ணுங்கன்னு விட்டு குத்துறணுமா? இல்ல விஜய் ரசிகை உங்க கட்சியில இருக்கக்கூடிய, உங்களுக்கு விஜய் ஃபேனா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை, அந்த பொண்ணை ஒரு ஸ்பேஸ் மேல ஏத்தி கிட்டத்தட்ட 12 பேர் சேர்ந்து அபியூஸ் பண்ணீங்க. ரெக்கார்டிங் வேணுமா? ரெக்கார்டிங் சரி அனுப்பிச்சிருங்க கேட்கலாம். அந்த டிராமா டிஎல்ல போயிட்டு விஜய் ஃபேன்ஸ் அபியூசிங் மட்டும் ஒரு வேர்ட் சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ண தெரியுமா? விஜய் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தன் நல்ல வார்த்தையா போட்டு ஒருத்தன் பேசினாங்க. அந்த ரிப்ளை மேல ஷேர் பண்றேன் பாரு. என்னமோ யோக்கியனுங்க மாதிரி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. விஜய் ஃபேன்ஸோட ரெக்கார்டிங் எல்லாமே வெளில வரும். என்ன எல்லாமே இல்ல இந்த சிஎம் அபியூஸ் பண்ணாங்களே, அதை ஷேர் பண்ணுவோமா? மேல மாசத்துக்கு முன்னாடி சிஎம் வந்து ஃபுல்லா ஃபேமிலி அபியூஸ் பண்ணீங்களே, TN72 ஜேடி அருண், இவன் பேர் என்ன, போக்கிரி விக்டர், இதெல்லாம் எடுத்துட்டு வந்து காட்டவா? ப்ரோ நான் அதுதான் சொல்றேன், நீங்க டேக் பண்ணி விடுங்க ப்ரோ. நீங்க நியூஸ் போடுங்க, ஜாலியா கேட்பாரு. அதெல்லாம் நாங்க பண்ணிட்டோம். பண்ணி விடுங்க. டேக் பண்ணதுக்கு அப்புறம் ஐடி டீடெயில் பண்ணிட்டு தலைமறைவா வாழ்ந்துட்டு இருந்தானுங்க 6 மாசம், தெரியுமா? அது ஒரு வேளை ஃபேக்கா இருக்கலாம், அதுக்கு அவ்வளவு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லைன்னு தமிழ்நாட்டுக்கு முக்கியமா எப்படி ப்ரோ ஏஐயா இருக்கும்ல, அது எப்படி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா எல்லாமே வந்து ப்ரோ? நிறுத்தி அடுத்தவங்க பேசுறது கேட்டு பேசுங்க ப்ரோ. எல்லா விஜய் ஃபேனும் இதே மாதிரி இருக்கிறீங்க, ஓவர்லாப் பண்ணி பேசிட்டே இருக்கிறீங்க, கன்வர்சேஷனே வச்சுக்க மாட்டீங்க போல. நினைக்கிறத அப்படியே கொட்டிட்டு போயிடுவீங்களா? பேசுறது கேளுங்க, கீழே இருக்கவங்களுக்கும் புரியாது யார் என்ன பேசுறாங்கன்ட்டு. எப்படி ப்ரோ இதெல்லாம் ஏஐல பண்றாங்களா? விஜய் ஃபேன்ஸுக்குலாம் நாங்க ஏஐ பண்ண ஆரம்பிச்சிட்டோமா? இப்போ வாய்ஸ் எல்லாம் ரெக்கார்டிங் பண்ணி ஏஐ இன்ஜினியர் வச்சிருக்கோம் நாங்க. இருக்கலாம். ஓஹோ, இருக்கலாம். அவ்வளவுதான், அந்த அளவுக்கு தான் நீங்க இருக்கிறீங்க, பாத்துக்கோங்க. என்ன பண்றது ப்ரோ, எல்லாம் இப்பதானே வந்திருக்கோம், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் டெவலப் பண்ணிட்டு எல்லாம் வர முடியும். நீங்க ஆரம்பத்துல இருந்து 1994 நீங்க எல்லாம் இருக்கீங்க ப்ரோ. அந்த பைல கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நான் 2-3 நாளா சுத்திட்டு இருக்கேன். வரைக்கும் ஒரு அரசியல் சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சிருக்கீங்களா? என்ன ப்ரோ? நீங்க 1994 இருக்கீங்களா, ஒரு அரசியல் சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சிருக்கோம் ப்ரோ. அதனாலதான் ப்ரோ உங்க தலைவர் வந்து எங்க தலைவரை பார்த்து நீங்க அரசியலுக்கு வரணும்னு சொல்லி கெஞ்சி வீடியோ போட்டாரு ப்ரோ. நாங்களாவது நெட்ல இளைஞர்களுக்கு வழிவிடுங்கன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி அப்பையில இருந்து ப்ரோ அதெல்லாம் இவனுக்கு தெரியாது ப்ரோ. இவங்க எல்லாம் வந்து இப்பதான் பிறந்திருக்காங்க, இப்பதான் உலகமே பிறந்ததுன்னு நினைச்சுன்னு பேசின்னு இருப்பாங்க இவங்க. சரி ப்ரோ, பைலா பத்தி பேசலாம் ப்ரோ, கொஞ்சம் அரசியல் பேசலாம் ப்ரோ. எதுக்கு ப்ரோ அபியூஸ்லாம்? தெரிஞ்சிடலாம் ப்ரோ, எல்லாரும் தெரிஞ்சிடலாம் ப்ரோ. நீங்களும் தெரிஞ்சிருங்க, நாங்களும் தெரிஞ்சிடலாம். அட்வொகேட்டுக்கு தான் கொடுப்பீங்களா ப்ரோ? ஏதாவது அட்வொகேட்டுக்கு தான் கொடுக்கணும் சொல்லிருக்காங்களா கட்சியில? நீங்க கேக்குறது சரிங்களா? இப்ப எனக்கு தெரிஞ்சு இல்ல ப்ரோ, பைலா சரி ஓகே, பைலானா என்னன்னாவது சொல்லுங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. ஏன்னா அரசியல் தெரியாதவங்க கிட்ட பேசணும், நான் என்னைய செருப்பால வச்சுக்கணும் ப்ரோ. அதுக்கப்புறம் அரசியல் தெரிஞ்சவங்க கிட்ட தான் முதல்ல பேசுறோமோ செக்கிங் போடுவோம். உங்க தலைவர் அரசியலுக்கு வரல தெரியலீங்களா?
அதான் ப்ரோ, அதான் ப்ரோ. பைலா இல்ல டைவர்ட் ஆவானா பிரதர் சகோதரரு. இல்ல டைவர்ட் ஆக சிவசக்தி வேணாம். பைலானா என்னன்னு சிவசக்தி சொல்லிடுங்க ப்ரோ கீழே ப்ளீஸ். ஒருத்தர் ராகுல்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு உங்க தாவையா கட்சி சேர்ந்தவர். அவங்க என்ன வந்து எல்ஜிபிடி கம்யூனிட்டிலாம் வந்து ரொம்ப கேவலமா பாக்குறீங்களா உங்க கட்சியில? அப்படின்னு சொல்லிட்டு அவரு தலைவர் வந்து உங்க தலைவர் வந்து ரஜினி அவர்கள் வந்து வாண்டடா அவரு கிளம்பிட்டாரு. சரி ப்ரோ நீங்க நினைச்ச பாயிண்ட வாந்தி எடுத்துட்டீங்க. ஓகே, இப்ப வந்து பைலா பத்தி பேசலாமா? அந்த பக்கம் போலாம். ப்ரோ வாந்தி எடுத்து ஓகே ப்ரோ, வாந்தி எடுத்துட்டீங்க. ஓகே, இப்ப பைலா பத்தி பேசலாம். பைலானா என்னன்னாவது முதல்ல சொல்லிடுங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. எடுத்துட்டாங்கல்ல உங்க மேல, அப்புறம் அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? சரி ப்ரோ சொல்லிட்டீங்க, இப்ப பைலா பத்தி பேசலாம் ப்ரோ. தெரியாதனால ஒழட்டிட்டு இருக்காரு அங்க இங்கேயும். ஸ்ட்ரைட்டா பதில் சொல்லுங்க சிவசக்தி, பைலானா என்னன்னு கேக்குறாரு. பைலா இருக்கா உங்க கட்சிக்கு? நீங்க கூகுள் பண்ணி கூட சொல்லுங்க ப்ரோ. கூகுள் பண்ணி இல்ல அது டிபில பின்னாடி வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் வச்சிருக்காரு. இங்க வந்து ஒரு மூன்றாம் பாலினத்தவரை வந்து கேவலமா போட்டு ஒரு கமெண்ட் பண்ற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணிருக்காரு. என்னங்க உங்க கட்சியில எல்லாரும் பெரியார், எதுக்குங்க பெரியார் அம்பேத்கரை வந்து யூஸ் பண்றீங்க நீங்களாம்? அவர் போட்டோ என்ன ஃபேஷனுக்கு யூஸ் பண்றீங்களா உட்காந்துக்கிட்டு? அவங்களோட கொள்கை ஏதோ படிச்சிருக்கீங்களா இல்லையா? எல்லாரையும் சமமா பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்களா இல்லையா அம்பேத்கரும் பெரியாரும்? சிவசக்தி என்ன திருப்பி மைக் ரிப்பேரா? இதெல்லாம் பழைய காலத்து சங்கி டெக்னிக் சிவசக்தி. இவருக்கு பாரு, இவர் கை கழுவுற பேச ஆரம்பிச்ச காலத்துல சங்கி யூஸ் பண்ண டெக்னிக், இதெல்லாம் தடந்து வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க. ஆமா, உங்க தலைவர் சங்கியாவே தானே இருக்காரு, அவர்தான் சொன்னார்ல. யார் எங்க தலைவர் சொல்லுங்க. சரி ப்ரோ பேசுறது திமுக தோழருங்க. பேசுறது சிவசக்தி, பேசுறது திமுக தோழரு. வந்து ஆடியன்ஸ்ல பயந்துட்டு எங்க அப்பா அப்பா சங்கி சங்கி சங்கின்னு சொல்லி இப்படி பண்றீங்க, எங்க அப்பா சங்கி கிடையாது, அப்புறம் அந்த ஓடுனதெல்லாம். சரி ப்ரோ இருங்க ப்ரோ, அவர் வாந்தி எடுத்துட்டு தான் நிறுத்துவாரு ப்ரோ. ஓகே ப்ரோ வாந்தி எடுங்க ப்ரோ. வாந்தி எடுத்துட்டாவது பைலா பத்தி பேசுங்க ப்ரோ ப்ளீஸ். சிவசக்தி பைலா, காது கேக்குதா பைலா? நாங்க என்ன ப்ரோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏன் ப்ரோ பயப்படுறீங்க? பைலானாலே ஏன் பயப்படுறீங்க? நீங்க வந்து ஒண்ணுமே யோசிக்க வேணாம், ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துங்க, போய் அவன்கிட்ட கேட்டுவாங்க கட்சியில பைலானு. தமிழ்நாட்டுல வந்து என்ன நடக்குது, என்ன கல அரசியல் இருக்குது, யார் யாரு டெத் ஆகுறாங்க, என்ன பிரச்சனை ஏது அப்படின்னு வந்து எதுவுமே அவர் வந்து ப்ரோ சரி, கலா அரசியல் என்ன நடக்குது ப்ரோ? உங்க மாநாட்டுல பத்தி பேசுறாரு. உங்க மாநாட்டுல எத்தனை பேர் டெத் ஆறாங்க சொல்லுவோம். உங்க மாநாட்டுல எத்தனை பேர் டெத் ஆனாங்க கரெக்டா சொல்லுங்க பாப்போம். நேரம் நான் ஒரே பேசிட்டு இருக்கேன், உங்க 3 பேர் என்ன வந்து ஒரு ஆள் சமாளிக்க முடியல. 2 விஜய் ரசிகங்க இருக்கிறீங்க ப்ரோ, நீங்க பேசுறதுக்கு இடத்துக்குள்ள உட்கார்ந்து பேசுற மாதிரி சத்தமா பேசுங்க. ஏன்னா நீ பேசவே மாட்டற. சிவசக்தி ஒரு நிமிஷம் இருங்களேன். சரி ஒரு நிமிஷம் இருங்க, பதில் சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க, மியூட்ல போங்க, பதில் சொல்றேன். மியூட்ல போங்க, பதில் சொல்றேன். மியூட்ல போங்க, பதில் சொல்றேன். மேல ஒண்ணு பாத்தீங்களா, உங்களுடைய கட்சியை சேர்ந்த ஒரு நபர் வந்துட்டு எல்ஜிபிடி கம்யூனிட்டியை பத்தி தப்பா பேசியிருக்காரு. இப்படிதான் நீங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா இதான் அர்த்தமா? சரி, ஹலோ ஹலோ, அவர் வந்து கேட்காத மாதிரி பக்கத்துல யார்ட்டே பேசுறாராமா அவரு. இல்ல மேல போய் பாருங்க, எல்ஜிபிடி கம்யூனிட்டி பத்தி தப்பா பேசிட்டு இருக்காரு ராகுல்னு ஒருத்தர். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா இதான் சொல்லி தரீங்களா உங்க கட்சியில? அட்லீஸ்ட் அப்படி ஒரு கம்யூனிட்டி இருக்காங்களாச்சும் தெரியுமா? அவங்க எவ்வளவு ஒடுக்கப்பட்டிருக்காங்களாச்சும் தெரியுமா? இல்லைங்க, இவங்களோட கொள்கை வர அறிக்கையிலே வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் பாலினத்தவருக்கு சமமான உரிமை வழங்கப்படும் போட்டிருக்காங்க. ஒருத்தன் போட்டிருக்கான் அரவாணி ஹரப்பன்னு போட்டிருக்கான், இன்னொருத்தன் போட்டிருக்கான் டே, அதாவது அந்த அவங்களோட இந்த இது இருக்குல்ல, இந்த ரெயின்போ சிம்பிள் இருக்குல்ல, அதை போட்டு பாய்ஸ் புண்டன் போட்டிருக்கான். என்னங்க ஓடி போயிட்டாரு? அதாவது எந்த அளவுக்கு பிற்போக்கு தற்கொலைகளா இருக்காங்க பாத்தீங்களா இவனுங்க. வந்து பெரியாரும் அம்பேத்கரும் வந்து சும்மா வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரிலீஸ் போஸ்டர்ல ரிலீஸ் ஆகும்ல, அந்த மாதிரி ஒரு போஸ்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க தவிர அந்த அவங்களோட கொள்கையோ, அவங்களோட சமத்துவ கொள்கையோ, அவங்களோட சமூக நீதி கொள்கையோ இவனுங்கெல்லாம் சொந்தமா உள்ள வாங்குறதே கிடையாது. தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்த பெரியாரையும் அம்பேத்கரையும் யூஸ் பண்ணிட்டு வரானுங்க. சீமான் எப்படி ஆரம்ப காலகட்டத்துல பெரியாரையும் அம்பேத்கரையும் தூக்கி பிடிச்சி நீங்க வந்து 2 பேரையும் திட்டிட்டு இருக்கிறானோ, அந்த மாதிரிதான் இவங்களும் மாற போறானுங்க உட்காந்துட்டு. அதுக்கான எல்லா அறிகுறியும் தெரியுது. இவனுங்க போடுற கமெண்ட் எல்லாம் பாருங்க. இவனுங்க மேல வந்து என்ன சொல்றாங்கன்னா, மறுமணம் பண்ணாலே அவங்க வந்து கெட்டவங்க. மறுமணத்துக்கு எதிராக பெரியார் எவ்வளவு போராடினாருன்றதே உனக்கு தெரியாது. எல்லாரையுமே அபியூஸ் பண்றாங்க இவங்க. லதா ரஜினிகாந்த் அவர்களை அபியூஸ் பண்றாங்க, ஷாலினி அவர்களை அபியூஸ் பண்றாங்க,
எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. சிஎம் ஃபேமிலியை பண்றாங்க. இது என்ன மாதிரியான இதுன்னு தெரியல. தம்பி மைக்ல தான் தம்பி இருக்கு. அரசியல் தெரிஞ்சவன் வந்து நிதானமா பதில் சொல்லுவான் கேக்குற கேள்வி. அரசியல் தெரியாதவன் அபியூஸ் தான் பண்ணுவான் உட்காந்துக்கிட்டு. இல்ல கபிலன் ப்ரோ, என்ன இப்ப ஒரு பெரிய ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா, நானும் இது வரைக்குமே ஃபர்ஸ்ட்ல இருந்தே உங்க ஸ்பேஸ்ல நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம்னா, ஏன் இது மாதிரி டிஎம்கேல இல்லையா, ஏன் இந்த மாதிரி அதிமுகல இல்லையா, ஏன் நீங்க இந்த மாதிரி பண்ணலையா அப்படின்றது தான் சொல்றாங்களே தவிர, நாங்க இது மாதிரி தப்பு பண்ணிட்டோங்க, இனிமேட்டு இந்த மாதிரி பண்ணாத அளவுக்கு நாங்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்துக்கிறோம் அப்படின்ற வார்த்தை நான் பார்க்கவே இல்லைங்க. நான் யாராவது ஒருத்தன் இந்த மாதிரி சொல்லுவான், ஆமாங்க நாங்க செஞ்சதும் தப்பு தான், நீங்க செஞ்சதும் தப்பு தான், இனிமேட்டு எங்க சைடு நடக்காத அளவுக்கு நாங்க பாத்துக்கிறோம்னா, ஏன் இந்த மாதிரி டிஎம்கேல எடுத்த உடனே அவங்களுக்கு டிஎம்கே தான், அப்பையில இருந்தே டிஎம்கே இல்லைன்னா சினிமான்னு வந்துட்டா ரஜினி. இல்ல இப்போ வந்து டிஎம்கேல இருக்கு, ஏடிஎம்கேல இருக்கு, ரஜினி பண்ணாரு, இத சொல்றதுக்கா நீங்க வரீங்க அரசியலுக்கு? அப்ப மாற்று அரசியல்னா என்ன? மத்தவங்க பண்ண எல்லாத்தையும் திருப்பி பண்றதுக்கா? அதத்தான் நானும் கேட்கணும்னு வரேன். நானும் மத்தவங்க கிட்ட இருக்க தப்பு, மத்தவங்க கிட்ட இருக்க நல்லதை எடுத்துக்கணும்னு சொன்னா இவனுக்கு கெட்டதை எடுத்துன்னு தான் பேசிட்டு இருக்கானுங்க. அவர் பண்ணாரு, இவர் பண்ணாருன்ட்டு. நல்லதை எடுத்துக்கலாம், நீ நல்ல விஷயத்துக்கு போனாங்க. நாயகன் படம் மாதிரி அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். நாயகன் டைலாக் தான் கரெக்ட். ஒரு 30 கிட்ட செருக்கு உள்ள எப்படியா பேல விஷயம் மூச்சு விட்டதுக்கு அப்புறம் பேசு. லெஃப்ட் பாண்டி மாதிரி இருக்கிற தெரியவே தெரியாது. என்ன பண்ணுவ சொல்லு. இருக்கிற உன் தலைவர் அது போயஸ்கார்ல இருக்க முடியாது. குண்டாமோன அந்த குண்டாமோன தமிழ்நாட்டுல வச்ச தப்பு. தேவடியா பேல உங்க அம்மா போட்டு போக்க ஆத்தாள் சேர்த்து ஏன் உங்க அம்மா. ஒரு நிமிஷம் இருங்க, அவன் என்ன சொல்ல வர. சரி என்னடா பண்ணுவ? இல்ல தலைவர் என்ன பண்ணுவாரு? உங்க அம்மா போட்டு ஓக்க தலைவர் நீ வெட்டி செருக்குல சந்தை இருந்து அறுத்து போட்டுருங்க. போயஸ்கார்ல இருக்க முடியாது. குண்டாமோன யாருல பேசியா குண்டா மக்களை வெட்டி வீசிட்டு பத்தியும் குண்டா மக்களை உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. தியாவடியா போயிரோல தியாவடியாக்கு பிறந்துட்டு இங்க வந்து ஆட்சி ஊம்பியோ. நீங்க ஊம்பி வரல, தொட்டு வரல. நீ தொட்ட அன்னைக்குதான் உனக்கு கடைசி நாளு. நீ இருக்குது அன்னைக்குதான், நீ அன்னைக்குதான் கடைசி நாள். நீ தொட்டு பாரல. உங்க அப்படித்தான் நீ பிறந்தா, உங்க அப்படித்தான் நீ பிறந்தா தொட்டு பாரல. புண்டா மோன நீ ஒரு புண்டா மோன இல்ல. ஒரு நிமிஷம் விஜயகாந்த் வீட்டுல செருப்படி வாங்கினீங்களா? என்ன பண்ணீங்க? உனக்கு கடைசி நாள் அழைச்சாங்க. இல்ல இதுக்கு மட்டும் பதில் சொல்ல. விஜயகாந்த் வீட்டுல செருப்பு மேல வீசப்பட்டுச்சுல்ல, என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் இந்த பேசுல திங்ஸ்ல இந்த எந்த புண்டாமலாம் உயிரோட இருக்கட்டும் பாக்க எவனா இருந்துருவா உயிரோட. நீ தொட்டு பாரல ஒரு பேர் இருக்க மாட்டேன். புண்டா மக்கள் வந்து பேசிட்டு இருக்க. தியாவடியாக்கு பிறந்த தியாவடியா தியாவடியா போயிடுவோம். சரி இப்ப பேப்பரை பார்த்து படிச்சிட்டியா? இப்ப மக்க பண்ணாம பேச பாப்போம். மைக்கேக்ல புண்டாமோட தியாவடியா போயிடுவோம். தியாவடியாக்கு பிறந்த தியாவடி மவளை கூட்டி கொடுத்து அந்த பொண்டாட்டிய வச்சு காப்பாத்த பொண்டாட்டிய வச்சு காப்பாத்த வக்கு இல்ல. ஏண்டா டேய், விஜயகாந்த் வீட்டுல எழவு வீட்டுல செருப்படி வாங்கினவங்க நீங்க, மறந்துடாத. எப்படி சங்கருத்து போட்டுருந்தான் சொன்னா எல்லாமே ரெக்கார்ட்ஸ் இல்ல தலைவருக்குமே சொல்றேன் பாருங்க. வேற சரி தலைவர் என்ன பண்ணுவா அதை சொல்லு. ஃபர்ஸ்ட் அதை சொல்லு, அதான் முக்கியம். போயஸ் கார்டன்ல என்னமோ பண்ணுவேன். போயஸ் கார்டன்ல என்ன பண்ணுவேன் சொல்லிடு தம்பி சொல்லு.
என்னடா பண்ணுவேன் கூட்டி கொடுக்குற பத்தில நீங்க பேசாதீங்கடா. நீங்க ஆல்ரெடி என்னென்ன அண்ணாமலை தம்பி இங்க ஆள வந்தேன்டா, ரஜினி ரசிகன் கிட்ட நான் முட்டி போட்டேன்டா, ஞாபகம் இருக்காடா? ஞாபகம் இருக்காடா? குண்டாமோன உனக்கு இவ்வளவுதான் ஏன்டா பொறுமையா பேசுறா? ரஜினி என்ன பண்ணுவாரு மட்டும் கேளுங்க. என்னடா பண்ணுவாரு ரஜினி? செத்து போய் கிடக்கா புண்டாமோன. அவன் ஊமனா அந்த தேவடியா தமிழ்நாட்டுல இருக்க மாட்டான். தேவடியா கர்நாடகால போற சொத்து வாங்கிட்டு போய் கிடக்கா. அந்த தேவடியா அங்க இருக்கணுமா புண்டாமோ? அந்த தேவடியா அங்க வந்து இருக்கணுமா? இப்ப நீ பேசில உன் ஊர் பேர் மட்டும் சொல்ல. என்ன ஊர் நீ? உன்னை வந்து விட்டு உனக்கு தேவடியா போல தேவடியா பேல உனக்கு அவ்வளவு அதிகாரம் போயிட்டோம் புண்டாமோன. உனக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கல புண்டாமோன. நீ பாருல உன்னை ரோட்ல வெட்டுறாங்கள, உன்னை ரோட்ல வெட்டி போட போற. வந்து நேர்ல வந்தா என்ன வெட்டிடுவியா? வெட்டுவோம்ல உண்டாமோன. உன்னை வெட்டி சந்து சந்தா அரிச்சு வைக்கல பாரு. உன்னை வெட்டி சந்து சந்தா அறுத்து வைக்கல என் பேரை மாத்திரு உண்டாமோன. ஓகேடா. அப்படியே அந்த ரொம்ப அழகா மிரட்டுறான்ற அந்த டைலாக போட்டு விடுங்கப்பா. ஓகேடா. சரி அப்புறம்டா. வேற வேற அவ்வளவுதானா? அபிலன் நல்லா யாராவது பேசுறவங்க ஸ்பீக்கர் கொடுங்க அபிலன். குண்டாமோன ஏக்ல மைக்க ஆஃப் பண்ணி போட்டுக்க. அட்ரஸ் பிளாக் குண்டாமோன தேவடியா பேல தேவடியாக்கு பேரல தேவடியா பேல ரஜினியோட ஒரு பொட்ட. இருடா மைக்க உனக்கு நான் அன்மியூட் பண்ணி 1/2 மணி நேரம் ஆகுறா. நீ இப்பதான் தூங்கி எந்திரிக்கிறியா? மைக்க குண்டாமோன அது நேரு உனக்கு இவ்வளவுதான் கடைசி பிறகு நீ முட்டை நீ வீசி பாருல. நீ உங்க அப்படித்தான் பிறந்த உன் கூட பிறந்தவதான் இருந்தான்னா உங்க ஆத்தா இருந்தான்னா நீ தொட்டு பாருல குண்டாமோன வந்து வெட்டி வெட்டி. நான் சொல்றேன் கேளு. இல்ல இப்ப நான் சொல்றேன். உன்ன ஒரு ஆத்தா உன் ஆத்தா ஒருத்தர் தான் உன்னை பெத்தானா வாடா வந்து வெட்றா பாப்பா என்ன உனக்கு செதில் செதில் எங்க தெரியல. தமிழ்நாட்டுல 33 மாதம் ஒரு செதில் இந்த பேப்பர் தனமெல்லாம் பேசாத. நீ தொட்டு பிறந்த கிங்கு தேவடியா பேப்பர் தனமெல்லாம் பேசாத. சிம்பிள். நீ உண்மையிலே ஆம்பளை அப்படின்னா என்ன சொன்ன? வெட்டுவேன்னு சொன்னில்ல, துண்டு துண்டா என்ன வெட்டுவேன்னு சொன்னில்ல, வெட்டுறா பாப்போம். மைக்கேக்ல மீட்ல போடுத புண்டாமோன சொல்ற பேச்ச கேட்க மியூட் போட்டுதான் சொல்ற மாதிரி இருக்கு. அந்த பக்கம் அந்த கத்துக்கத்துக்கு கத்துறிய அழுவுறிய ஓயாம நீ கத்துனா எல்லா காதும் பாவம் இல்லையா? நீ என்ன பண்ற? டெட் அபியூஸ் பண்ணிட்டு இருக்க. வந்து பேஸ்ல கலாச்சதுக்கு நியூஸ். ஒரு வருஷம் கூட முழுசா முடியல. ஒரு வருஷம் முடிஞ்சு எனக்கு தெரிஞ்சு 1 மாசம் ஆகுது. அதுக்குள்ள அறுவாள் எடுத்து எல்லாரையும் வெட்டுவன்றீங்க, துண்டு துண்டா வெட்டுவன்றீங்க. வாடா டேய் வாடா. உண்டாமன இவ்வளவுதான் உனக்கு கடைசி மரியாதை. இதுக்கு அப்புறம் எங்க தலைவர மரியாதை புண்டையா கிடையாது. வெட்டுவேன்னு சொன்னீல, அறுவாள் எடுத்து என்ன வெட்டுவேன்னு சொன்னீல, வாடா. அப்புறம் என்ன மயிருக்கு இப்ப பேச்சு மயிர் விட்ட? ஆம்பளையா இருந்தா அறுவாள் எடுத்து என்ன வெட்டுறா. மைக்க மீக்ல போடுறது ஏக்ல மைக்க மீக்ல போடுறது தியாவடியா பேல தியாவடியாக்கு தியாவடியா பேல. உன் ஆத்தா பத்தினா நீ சொன்னதை செஞ்சு காட்டு. நீ உண்மையிலே நீ என்ன சொன்ன? அறுவாள் எடுத்து இங்க வந்து போயஸ் கார்டன்லயும் ஒருத்தனையும் விட மாட்டேன், என்னையும் ஒருத்தனையும் விட மாட்டேன்னு சொன்னில்ல, செஞ்சு காட்டுறா பாப்பா. நீ செஞ்சு காட்டுறான் மட்டும் வீச்சு பாரு. அதுக்கப்புறம் போயஸ் கார்ல ரஜினி வீடியோ இருக்கால நான் அழிக்கமுடில சத்தியமா. இங்க பாரு தாயலி, நீ எல்லாம் பொழப்புக்கு விஜய் ரசிகன், நான் பிறந்தல இருந்தே ரஜினி ரசிகன். உனக்கு எல்லாம் வந்து அவ்வளவுதான் மரியாதை புண்ட. கீழே ஓடு. வேற ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது ஒண்ணு இருக்கா?
தொட்டு பாருல, நீ தொட்டு பாருல, உங்க அப்படித்தான் நீ பிறந்தா, உங்க ஆத்த தேவடி எல்லாம் தொட்டு பாருல. சரியான ஆம்பளையா இருந்தா தமிழ்நாட்டுல ஒவ்வொரு கிராமமா உள்ள வர சொல்றாங்க. அம்மா புண்டே ரஜினி ஊம்புடா, ஊம்பு. சரியான ஆம்பளையா இருந்தா, மீச வச்ச ஆம்பளையா இருந்தானா ஒவ்வொரு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குக்கிராமத்திலும் உள்ள வர சொல்றாங்க. இது கபிலா, நீங்க எல்லாரும் வழக்கம் ஊம்புல மைக்க வீட்டுல போட்டு புண்டாமன தேவடியா பேல. நீங்க ஒரு நிமிஷம் டீம் செக் பண்ணீங்களா? நீ பேசுறது ஒரு பேச்சு, இது வேற மியூட் போடாம கேட்பாங்களா? அடுத்தது இல்ல ஒன்னே ஒண்ணுதான் கேட்டு போலான்னு வந்தேன். லெஃப்ட் பாண்டி குரல் யாருதோ கேட்டுச்சு, அதான் என்னது? எனக்கு அதே மாதிரிதான் வாய்ஸ் நான் கேட்டேன். இல்ல நான் நிஜமா லெஃப்ட் பாண்டி வந்திருக்காரா ஐடி கார்ட்லயே? இல்ல நீங்க கேட்டிருக்கலாம்ல கபிலா, அந்த கொஸ்டினை கேட்டிருக்கலாம்ல. போங்க கபிலா. கேட்டேன். அடுத்தது ஐயோ இவனா டேய் டிபி மாத்திட்டு மைக் கேக்குறியாடா? நீதான் பைலாவை ஷேர் பண்ண மாட்டேன்டியாடா. சரி, என்ன வாய் பேச்சுக்கு தூக்கி உள்ள போட போறாங்க போலயே. ஏன் பயத்துல நடிக்க? சரி அது பாப்போம்டா. அது பாப்போம். புரியுதா? தேவையில்லாத பொலிட்டிஷியன்லாம் அபியூஸ் பண்ணா இப்படிதான் ஆகும். பொலிட்டிஷியன் விஜயா சொல்லுடா, அடிக்கடி சொல்லு, ஞாபகம் வச்சுக்கிறோம். டேய் ரிட்டையர் ஆனவன் நீ ஏன்டா கேக்குறாரு? டேய் யாரா இது கேட்ட மாதிரி இப்போ புடவை கட்டணும்னு போனானே அவனா? சரி வினோத், சரி இல்ல ஒரு நிமிஷம் இருங்க வினோத். அப்ப நீங்களாம் அபியூஸ் பண்ணலாமா எது வேணாலும்? எல்லாரும் கம்முன்னு இருப்பாங்களா? நீங்க பண்ணீங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு அப்படிதான் பேசுவாங்க. செல்ஃப் டிஃபென்ஸ் அவ்வளவு நல்லவனடா நீ. ஏன்டா நீ ஆசிட்ல முட்டை ஊத்தி அடிப்ப, நாங்க கம்முன்னு இருக்கோமா? இல்ல இவனுங்களே ஐடியா கொடுக்குறானுங்க பாருங்க. இல்ல இவங்களே கலந்துக்கிறானுங்க. பைலா என்னாச்சுப்பா? விஜயரசிங்க வா இவ்வளவு காலமா விஜயரசிங்க இல்லாம இருந்ததுக்கு இன்னைக்கு அள்ளி குமிதுரா. டே எப்பா கல்ல கட்டுதுரா இன்னைக்கு. கலாச்சாரத்துக்கு இவனுங்க இவ்வளவு இது பண்ணிட்டு இது ஏதோ பெரிய இது மாதிரி நடவடிக்கைன்னா, அப்ப நீங்க வந்து சிஎம் அபியூஸ் பண்ணதுக்கு மொத்தமா தூக்கி முன்னார உள்ள வச்சிருக்கீங்க. இது ஒரு 3 நாள் இருக்குமா நீங்க பேசி? 3-4 நாள் இருக்கும் தானே? அததான் சொல்றேன். என்னமோ இன்னைக்கு பேசின மாதிரியே இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே, அதான் ஒண்ணும் இல்ல, பைலா கேட்டேன்ல அதனால கோவம் வந்துருச்சு. ஸ்னிக்கர் தம்பி ஸ்னிக்கர் தான் சாக்லேட். நல்ல ப்ரமோஷன்டா நீங்க. தேங்க்ஸ் விஜய் ஃபேன்ஸ். இந்த அளவுக்கு சத்தியமா சொல்றேன், இந்த அளவுக்கு ப்ரமோஷன் பண்ண முடியும். கபிலன் சாதாரண முட்டையை அவனுங்க எப்படி வந்து அப்கிரேட் பண்றானுங்க பாத்தீங்களா? அது சாதா முட்டைன்னா சரியா இருக்காது, அதனால ஆசிட் முட்டைன்னு சொன்னாதான் ஒரு பதட்டம். இவனுக்கு தானே அந்த ஃப்ரிட்ஜ் எலமெண்ட். இவங்கெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கதா காசு கொடுத்து? ஆமா இல்ல நாங்களும் கொடுப்போம். அவங்க டீம்ல ஒருத்தர் இருக்கான், பெட்ரோல் சைக்கிள் ஒருத்தர் இருக்கான். வேற வழியில நம்மளும் கொடுத்துதான் ஆகணும். அதெல்லாம் கேக்குது அரவிந்த் சார், கேக்குது. அரவிந்த் சார் ஏதோ பேசுறாரு. நான் பேசுறது கேக்குதா? இது ஒரு தடவை தான் ஏதோ ஜாலியா நீங்க ஏதோ சொல்லி போடும்போது முட்டை வீசுறேன்னு சொல்லி இவங்க சும்மா வந்து பேசி இந்த ஒரு படத்தை விரும்பாண்டியில சொல்லுவான்ல, உன் செருப்பை எடுத்து வீசிட்டான். அது ஒரு தடவை வீசினான், நீ என்ன 10 தடவை சொல்றன்ற மாதிரி இவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. இவ்வளவு கொந்தளிக்கிறவனுங்க அப்ப செருப்பால் அடி வாங்கினது பெருமையா நினைச்சுக்கிறாங்களா? செருப்பால் அடி வாங்கினா பெருமை, முட்டையால் அடி வாங்கினா ரொம்ப கம்மியா? புரியல. ஏகே ரூல் ப்ரோ கொஞ்சம் மியூட் போட்டுருங்க, அந்த சைடு நாய்ஸ் வரும். ஏகே ரூல் ப்ரோ போட்டேன் ப்ரோ, இத பாருங்க. அப்படியா? ஓகே எனக்கு மாத்தி காமிச்சு. ஓகே சொல்லுங்க அரவிந்த் சார். இங்க பாருங்க, யார் பேசினாலும் பார்த்து பேசுங்க. இந்த விஷயத்துல நான் அவங்களுக்கு தான் சப்போர்ட்டு. அவங்க பக்கம் பெட்ரோல் சைக்கிள்னு ஒருத்தன் இருக்கான், அவன் அப்படியே சாம்பார் போட்டல மாதிரி பெட்ரோலை கட்டி வச்சிருப்பான். அவங்ககிட்டலாம் நீங்க நிக்கவே முடியாது, பார்த்து பேசுங்க சொல்லிட்டேன். எனக்கு இன்னும் ஸ்டிக்கர் காமிக்குது, இருக்காரா இல்லையா? இல்ல எல்லாத்துக்குமே காமிக்குதா? போயிட்டாப்ல.
போயிட்டாப்ல. ஓ, இவ்வளவு கொதிச்சு எழுதுறாங்க. அவங்க சைடு ஆஃப்லைன்ல இருக்கவங்க எல்லாம் ட்வீட் போடுறாங்க. ஆனா நானும் அவங்க இதுல போயிட்டு சிஎம் பத்தி போடுறேன், அதுக்கு மட்டும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. சிஎம் அபியூஸ் பண்ண அந்த ரெக்கார்டிங் எடுத்துட்டு போய் போடுறேன், அதுக்கு மட்டும் ரிப்ளை வர மாட்டேது. வராது. முட்டை அடிப்பது சொன்னது பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆனா நீ வந்து முதல்வர் அபியூஸ் பண்ணது வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிடுங்களா? இது எல்லாமே டாக்குமெண்ட் தான். அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு நான் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம எப்படி இருந்தாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம். ஏன் ப்ரோ நீங்க வேற அவங்க சொல்றாங்கன்ட்டு அவங்களாம் ஒரு ஆளுங்கன்ட்டு நீங்களும் பண்ணி இருக்கிற வேலையெல்லாம் எடுத்து போட்டு இது பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். எவன் மெசேஜ் பண்ணான், எவன் மெசேஜ் எல்லாம் பண்றான், இது எல்லாமே எடுத்து போட்டு வெளில போட்டு கொடுத்துருவேன். அதெல்லாம் கன்ஃபார்ம் தான். தக்காளி மோதி பாக்குறதா மோதி பாத்துருவேன். இல்ல ஒரு நீனு இன்னும் அவன் நல்லவனா கெட்டவனான்னு ஒரு ஸ்டேட்டஸ் கூட தெரியாம இவ்வளவு நாள் இவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்குன்னு ஒரு ஃபேன் ஐடி வச்சு கிரியேட் பண்ணி சண்டை மூட்டி விடுறது. யாரு நல்லவனா கெட்டவனா? யாரு நல்லவனா கெட்டவனா? ஜிப்சிக்கு ஆனா அடிக்கடி வால் பெருசாவே முளைச்சிருது. இல்ல இல்ல, யாரு நல்லவனா கெட்டவனான்னு கேட்டேன். அது டக்குன்னு புரியல எனக்கு. அதான் தலைவர் விஜய். அதுல என்ன சந்தேகம்? ஒரு நிமிஷம் இருங்க. சூர்யா சொல்லுங்க. சூர்யா சர்சன் வணக்கம். சூர்யா சுதர்சன் கேக்குதா? ஏப்பா ஒண்ணு மைக் வாங்கினா பேச மாட்டாங்க, பேசினா அபியூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஸ்பேஸ் அட இருக்கட்டும், என்னதான் பேசுறாங்க பாப்போமே. பேசலன்னா அப்புறம் எதுக்குப்பா மைக் கேக்குறீங்க? ஐநூறு பேர் 600 பேர் கீழே அந்த ஒரு புதுசான போராட்டம், உண்ணாவிரத போராட்டம் மாதிரி மேல மைக் வாங்கிட்டு ஒரு புது அப்படியே போராட்டம். பேசாம இருந்துட்டு உங்களை வெறுப்பிச்சுட்டு நாங்க போயிடுவோம். நீங்க எங்க கெஞ்சினாலும் நாங்க பேச மாட்டோம், அப்படி பேசினாலும் நாங்க அபியூஸ் பண்ணுவோம். நம்ம சைட்ல கூட தான் ஒரு ஐடியா இருக்கு, கிங்ஸ்லின்னு. எங்கேயாவது வாய் திறந்து பேசுதா பாத்தீங்களா? எனக்கு மைக்கே மியூட் பண்ண முடியல. இப்பதான் மியூட்டா உள்ளது. என்ன பக்கோ தெரியல. பயங்கரமா பக்கு விழுவுதுன்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான் வருது. ஒன்றும் இல்லை. அங்கே போயிட்டு எல்லாரும் குரூப்பாக சேர்ந்து ஸ்பேஸை வந்து ரிப்பேர் அடிப்பானுங்க. நாங்கள் பாங்கடா மாதம் அடிச்சிட்டோம்டா அப்படின்னுவானுங்க. இந்த ஒரு செயலும் செய்வானுங்க. அதுலேயும் அவனுக்கு கெட்டிக்காரனுங்க. அது மாதிரி ஏகே ரோல்ஸ் அறிவாளியா முட்டாளா அப்படின்னு கேள்விலாம் கேட்கக்கூடாது எங்கள் அண்ணனை, சரியா? சந்தேகமே இருக்கக்கூடாது, சொல்லிட்டேன். வெட்டுவேன் குத்துவேன்றானுங்க, வரானுங்க, இது இருக்காதுன்றானுங்க. இதெல்லாம் எந்த இதுல இருந்து பேசுறானுங்க? கிங்ஸ்லி ஜாக்கிரதை, உங்களுக்கு தான் சேர்த்து சொன்னா போல தெரியும்ல. கனடாக்கு ஒரு அருவா வருது பார்சல். அவர் வந்து நீங்க கனடான்னு தெரியாது, இல்லைன்னா கனடாக்கு வந்துருவேன். போயஸ் கடனே அவர் சொல்லிட்டாரு. போயஸ் கடனே கண்ட்ரோல் எடுத்துருவாரு. கனடால தான் ஆள் வச்சிருக்கமே. விஜயகாந்த் ரசிகர்கள் செருப்பால அடிச்சப்ப என்ன வேடிக்கை பார்த்து தானே இருந்தானுங்க அவனுங்க. அங்க எங்கேயாச்சும் போய் வாய் பேசுறானுங்களா? இன்னொன்னு விஷயம் தெரிஞ்சிச்சு, இவனுங்க ஒரு 8 மணி 9 மணிக்கு மேல இங்க எவனுமே குடிக்காம இல்ல, சுயநல வேலை எவனுமே கிடையாது. அது ஒண்ணு, எல்லாரும் போதையை போட்டு அலையிறானுங்க. அண்ணனோட மாஸ்டர் படத்தை அப்படியே எல்லாரும் ஃபாலோ பண்றானுங்க. அதை ஒண்ணு ப்ரூவ் பண்றானுங்க எல்லாருமே. நீங்க மாஸ்டர் படம் வந்தப்போ காமனா எல்லாரும் போட்டுங்க திரும்ப ரிலேட்டபிள். அது என்ன ரிலேட்டபிள் நமக்கு தான் தெரியும். என்ன ரொம்ப சரக்கு அடிச்சுட்டு அடிப்பாரு அண்ணன். ஆனா ஃபேன்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல, நைட்லாம் அடிக்கிறானுங்க. இவன் சில பேர் காத்தாலே அடிக்கிறானுங்க. சில பேர் 8 மணிக்கு பல்ல விளக்கிட்டு லைட்டா ஒரு கட்டிங். ரிலேட்டபிள். ஆஹா, அருமையா இருக்கே இந்த மீமே. அதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கணும் ஒயிட் பியர். கரெக்ட் தான். இல்ல இவனுக்கு பாருங்க மேல வந்து இப்ப கூட ஒரு இதுவா பேச மாட்டானுங்க பாருங்க. அபியூஸ் பண்ற எட்டுவன் குத்துவன் பேசிட்டு இருக்காருங்க. நீங்க அவன் பேசுவாங்க, அந்த ஸ்டஃப் இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? இப்போ இந்த இவர் வந்தாரு, யாரு இந்த சிவசக்தின்னு வந்தாரு, அவர் ஐடி விங்ல இருக்காங்களா? எனக்கு ஒண்ணும் இல்ல, அந்த ஐடி விங் என்ன பண்ணிட்டு இருக்கு, அவங்க இருக்காரா? அப்படிதான் போட்டுருக்கு. சிவசக்தி வந்துட்டாரு பாருங்க.
கேளுங்க. அது இல்ல இல்ல எனக்கு அதுதான் கேட்கலாம் வந்தேன். அவங்க வேலை என்ன, அவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு அதுவே தெரியல. அதுதான் கேட்கலாம். நான் எது ஹலோ கேட்டாலும் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்றாரு அப்படின்னு தான். ஹலோ அது சூப்பர் கேக்குது ஸ்டார் பிரதர், பேசுங்க. ஹலோ சிவசக்தி ப்ரோ, இப்ப வந்து பேசினவங்க எல்லாம் கேட்டீங்களா ப்ரோ? எப்படி பேசுனாங்க? பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு நிமிஷம் நம்ம நாய்ஸா இருக்கு. ஒரு மைக் ஆஃப் பண்ணீங்க. சொல்லுங்க ப்ரோ. சிவசக்தி. ஒருத்தர் மட்டும் பேசுங்க ப்ரோ. என்ன ப்ரோ இது மாதிரி உங்க தலைவரே வந்து பண்ணீங்க கூட்டமா யார் பேசணும் நீங்க? யார்கிட்ட நீங்களே வந்து இப்படி கூட்டமா வந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. சரி யார்கிட்ட பேசணும் சொல்லுங்க சிவசக்தி, யார்கிட்ட பேசணும்? நீங்க யாரு என்கிட்ட ஒருத்தர் பேசுங்க, நீங்க யாரு பேசினாலும் சரி. ஃபர்ஸ்ட் ஒரு சரி உங்களுக்கு சத்தமா யார்கிட்ட பேசாத பேசணும்? நிறுத்துங்க. நீங்க போஸ் கிட்ட பேசணுமா? இந்த கிங்ஸ்லி கிட்ட பேசணுமா? கபிலன் யார்கிட்ட பேசணும்? சூப்பர் ஸ்டார் அவர் இருந்தா கொஞ்சம் கொடுக்குறீங்களா? யார்கிட்ட பேசணும்? இவரு கபிலன் சூப்பர் ஸ்டார் அவர்கள் தரீங்களா? கபிலன் கிட்ட பேசினா ஃபாலோஸ் கொஞ்சம் ஜாஸ்தி கபிலன் சூப்பர் ஆகும். ஸ்டார் இல்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர் கபிலன். சொல்லுங்க. அப்புறம் என்ன ப்ரோ கபிலன் இந்த வாய்ஸ் ஐடி விங்ல மாதிரி இல்ல பேசுறீங்களா? இல்ல இல்ல இரு 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 ஒரு நிமிஷம் மீட் போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்ல. ஐடி விங்ல இதெல்லாம் சொல்லி தரலையா? இல்ல இல்ல ஐடி விங்ல இதெல்லாம் சொல்லி தரல போல இருக்கு. இரு 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 ஐயா மில ஆனா அடிக்கடி சொல்லுவீங்களே கபிலன் ஓலப்பாயில ஒண்ணு கட்ச மாதிரி அதே கேஸ் தான். பதட்டப்படாதீங்க, நிதானமா ஐயா பேசுங்க. நான் பதட்டப்பட சொல்லல, மியூட்ட போட சொல்றேன். நானும் பேசுறேன், மியூட்ட கொஞ்சம் போடேன். ஒரு நிமிஷம் மியூட்ட போட சொல்றேன். சிவசக்தி, நீங்க எதிர்க்க இருக்கவங்க பேசக்கூடாது, பேச தெரியாத அளவுக்கு நீங்க உளறிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் கேப் விட்டாதானே அடுத்தவங்க பேசுறது கேட்கும், கீழே இருக்கவங்களுக்கு புரியாது. பேசுறது பேரு உனக்கு இதான் ஐடிவில சொல்லி கொடுத்தாங்களா? முதல்ல லிசன் பண்ண கத்துக்கோங்க முதல்ல. பக்கத்துல வச்சு பேசலாம் இல்ல உங்கள மாதிரி. ஆமா அப்படி கிடையாது. ஒரு நிமிஷம் இரு. இல்ல இல்ல நான் பேசுறேன், நீ லிசன் பண்ண. லிசன் பண்றேன்னு மட்டும் சொல்ல. தான் வந்து டிஸ்டர்ப் பண்றாரு. இல்ல இல்ல நான் இப்போ லிசன் மட்டும் பண்றேன்னு சொல்ல. நான் பேசுறேன், நான் லிசன் பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் பேச ஆரம்பிக்கிறேன். பேசுங்க பேசுங்க. சரியா? அப்படியே மியூட் அமுத்துங்க. ஏன்னா எக்கோ அடிக்குதுன்றாங்க மற்றவங்க எல்லாம். அமுத்துட்டீங்கன்னா நான் பேசுறேன். அதுக்கப்புறம் நான் மியூட் பண்ண அப்புறம் நீங்க வந்து வாங்க ஸ்பீக்கருக்கு. அமுத்துங்க பார்ப்போம். அமுத்த தெரியலையோ? மியூட் அமுத்த தெரியலையோ? இன்னும் மியூட் விடல. மியூட் விழுந்துச்சுன்னா நான் பேச ஆரம்பிச்சிருவேன், கேட்க ஆரம்பிச்சிருவேன் உங்ககிட்ட. இல்ல இன்னும் மியூட் வரல, காட்டல, எனக்கு காட்டல. மியூட் எனக்கு காமிக்குது. இங்க பாருங்க, மேலெல்லாம் பாருங்க. காட்டினா அப்புறம் எப்படி நீங்க பேச முடியும்? கிங்ஸ்லி காட்டுது, எனக்கு ஒயிட் பியர் காட்டுது, உங்களுக்கு அது மாதிரி காட்டலையா? மியூட்ல மியூட் பண்ணுங்க, அப்பதான் பேச முடியும். இப்போ உள்ளது இதுதான், இதுக்கு தான் மியூட்டு. கரெக்டா எடுத்துட்டீங்க. நீங்க ஐடி விங்ல வேற இருக்கீங்க, கேக்குதா? இன்னொன்னு, இந்த ஸ்பேஸ்ல மொத்தம் 8-10 ஸ்பீக்கர் கொடுத்துருக்கோம் ஆப்ஷனு, புரியுதுங்களா? எல்லாரும் பேசுறது தான். நீங்க வந்து அவர் கூட பேசுறதுன்னா, இவரு கூட மட்டும் பேசுறதுன்னா டிஎம் ஆப்ஷன் ஒன்று இருக்கு, அதுலயே கால் ஆப்ஷன் கூட ஒன்று இருக்கு, நீங்க அது கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ்ன்றது அப்படிதான், 4 பேர் 5 பேர் இல்லை 8-10 பேர் பேசுவாங்க. கீழே இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுவாங்க, லிசன் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? தனியா பேசுறது ஸ்பேஸ் கிடையாது, சரிங்களா? இன்னொன்று, என்னோட கேள்வி வந்து ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு தான். ஐடி விங்ல இருக்கீங்க அப்படின்றங்க, உங்களோட ரோல் என்ன? நீங்க என்ன செய்வீங்க? என்ன செஞ்சிருக்கீங்க? உங்களோட ரோல் என்ன? அது மட்டும் சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வாங்க, நான் மியூட் போயிடுறேன். ப்ரோ ப்ரோ நான் பேசிட்டு நான் மியூட் போயிட்டேன். இப்போ நீங்க சொல்லுங்க. சரிங்க ப்ரோ. இப்போ எல்லாம் சேர்ந்து பேசுற மாதிரி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. என் விஜய் ரசிகர் எல்லாத்தையும் ஒரு 8 பேர்த்து 10 பேர்த்த பேசுற மாதிரி கனெக்ட் பண்ணிருக்கலாம்ல? ஒவ்வொருத்தருக்கிட்டே கூட பேசிட்டு இருக்கீங்க. இப்போ என்னோட கேள்வி உங்களுக்கு விளங்கிச்சா? அது வந்து யாரு ஸ்பேஸ் போடுறாரோ அவரோட இஷ்டம். அவர் ஒருத்தர் கூப்பிடலாம், 10 பேர் கூப்பிடலாம், 100 பேர் கூப்பிடலாம், அது அவர் இஷ்டம், சரிங்களா? அதை நானும் கேள்வி கேட்க முடியாது, நீங்களும் கேள்வி கேட்க முடியாது. ஹோஸ்ட் அவரோட இஷ்டம், சரிங்களா? நீங்க ஒரு ஸ்பேஸ் போட்டீங்கன்னா நீங்க வைக்கிறதா? ஜிப்சி ஒரே ஒரு இது. இப்ப சிவசக்தி ப்ரோ, இப்ப ஏதாவது உங்கள்ட்ட வந்து தவறா யாராவது பேசுனாங்களா? இப்போ உங்கள்ட்ட யாராவது தவறா பேசுனாங்களா? இந்த 5 பேர் ஸ்பீக்கர்ல இருக்கவங்க. ப்ரோ கேக்குதா? ப்ரோ கேக்குது ப்ரோ. கேட்காத மாதிரியே இல்ல. இப்ப 5 பேர்ல வந்து யாராவது உங்கள்ட்ட தவறான முறையில அபியூஸ் பண்ற மாதிரி, ஃபேமிலி அபியூஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்களா? இல்ல அது மாதிரி பேசல. அது மாதிரி பேசல. நம்பர் 1 பாயிண்ட். நீங்க இப்ப கீழே லிசனர்ல இருந்திருப்பீங்க. இது வரைக்கும் மைக்ல ஒரு 3-4 பேர் வந்தாங்க.
யாராவது ஒருத்தர் நல்ல விதமா பேசுனாங்களா உங்க சைடுல இருந்து? இல்ல ப்ரோ, நீங்க இதுக்கு முன்னாடி அந்த பேசுனீங்கல்ல, அதோட வாய்ஸுக்கு தான் ப்ரோ நான் ஒரு நிமிஷம் சொல்றேன், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க, ப்ரோ. நான் இப்ப பதில் நீங்க சொல்றேன். வந்து சொன்னீங்கல்ல, இதுக்கு முன்னாடி ரஜினி ரசிகர்கள் நீங்க பார்த்து இப்படி பண்ணிருக்கீங்க. ப்ரோ நான் ஒரு நிமிஷம் ப்ரோ, உங்களுக்கு வந்து நீங்க வந்து கொஸ்டின் மேனஸ் தெரியலன்னு ப்ரோ. நினைக்கிறேன். அப்புறம் நீங்க சொன்னீங்க, நீங்க பேசும்போது நான் அமைதியா இருக்குன்னு சொன்னீங்க. அப்புறம் நீங்க கேள்வி இல்ல ப்ரோ, நான் என்ன கேக்குறேன்றத புரிஞ்சுக்கோங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் தான் நம்ம சாரி 1 to 1 தான் நம்ம பேசுறோம்.